அதே திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருகிறேன் என்று அறிவித்த போது அவரை மிக கடுமையாக நான் எதிர்த்தவன். பல்வேறு விடயங்களிலே அவருக்கு மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தவன். ஆனால் அதுபோன்ற எந்த ஒரு விமர்சனத்தையும் நான் திரு நடிகர் விஜய்க்கு வைக்கவில்லை. காரணம், அவர் ஒரு தமிழர், வரட்டும், மக்களுக்கு அரசியல் செய்யட்டும். ஆனால் எடுத்தவுடனே நான் சட்டமன்றத்துக்கு தான் செல்வேன் என்கிற அந்த அறிவிப்பில் எனக்கு உடன்பாடு இல்லை. உள்ளூராட்சி தேர்தல்களை நீக்கட்டும், நகரசபை தேர்தல்களை நீக்கட்டும், சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களை சந்திக்கட்டும், ஒரு 10 ஆண்டு காலம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடட்டும். அதற்கு பிறகு வெகு மக்களிடத்திலே சென்று எனக்கு வாக்களியுங்கள் என்று கேளுங்கள். திரைத்துறையில் நடித்து முடித்துவிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆண்டு காலம் திரைத்துறையில் நடித்து தன் இளமை காலம் முழுவதும் பொருள் ஈட்டி சம்பாதித்துவிட்டு தற்போது அரசியலுக்கு வருகிறீர்கள், வரவேற்கிறோம். ஆனால் வந்த உடனே நேராக நாங்கள் செயின் சார்ஜ் கோட்டைக்கு தான் போவோம்னு சொல்றீங்களே, உள்ளூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி பதவிகளுக்கு போக மாட்டீங்களா என்கிற அரசியல் ரீதியான விமர்சனங்களை நான் முன்வைத்திருக்கிறேன்.